என் அன்பான என் உயிர் சொந்தங்களே, இறைவன் உங்களுக்கு எதுவுமே செய்யலன்னு நினைக்கிறீங்களா? அது தவறான எண்ணம். இறைவன் எனக்கு இது செய்யல, அது செய்யல, வாய் கூசாம பேசாதீங்க. இறைவன் செய்யாம நீங்க ஒரு ஆளா ஆயிருக்க முடியாது. இறைவன் இல்லாம நீங்க மனிதனா பிறந்திருக்க முடியாது. இறைவன் இல்லாம ஒரு தாய் கருவறையில நீங்க உண்டாயிருக்க முடியாது. உங்களுக்கு எல்லாமே இறைவன் பார்த்து 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 செய்யறாரு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இறைவன் எனக்கு எதுவுமே செய்யல, எனக்கு ஒண்ணுமே பண்ணல. அதான் அன்னைக்கே பாடினான், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. அன்னைக்கே பாடினான். இறைவனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், எந்த நேரத்துல கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எல்லாமே இறைவனுக்கு தெரியும். புலம்பாதீங்க, இறைவன் கிட்ட போய் புலம்பாதீங்க. நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு இறைவன் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அவர் கொடுக்காமையா உங்களுக்கு கை கால் வந்தது? அவர் கொடுக்காமையா கண்ணு மூக்கு வாய் உடம்புலாம் வந்தது? அவர் கொடுக்காமையா இதயம் கல்லீரல் மண்ணீரல் சிறுகுடல் பெருக்குடல் வந்தது? இறைவன் கொடுக்காமையா வந்தது? இறைவன் கொடுக்காமையா உங்களுக்கு அறிவு வந்தது? இறைவன் கொடுக்காமையா உங்களுக்கு திறமை வந்தது? இறைவன் கொடுக்காமையா அழகு வந்தது? இறைவன் கொடுக்காமையா பேச்சு மூச்சு வந்தது? இறைவன் கொடுக்காமையா பார்வை வந்தது? இதெல்லாம் தெரியாம வாய் கூசாம இறைவன் எனக்கு எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் செய்யலன்னு புலம்பாதீங்க. இறைவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. பாறைக்குள்ள இருக்கிற தேலுக்கே உணவளிக்கிறவன் இறைவன். உங்களுக்கு செய்ய மாட்டானா? அதற்கான நேரம் வரும், அதற்கான காலம் வரும். தக்க சமயத்தில் இறைவன் செய்வான், உங்களுக்காக செய்வான். நீங்க இறைவன் மேல் வைக்கிற முழுமையான நம்பிக்கை, எல்லையற்ற நம்பிக்கை, அளவில்லாத அன்பு, அதை மட்டும் இழந்துடாதீங்க.